ஃபர்ஸ்ட் யார் சைகை காட்டுவா தெரியுமா? சகரியா தான் சைகை காட்டுவான். ஜனங்க இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. நாளடைவில் இப்போ சகரியாவை பார்த்தாலே ஜனங்க என்ன காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கும் ஆண்டவரே? ஆமென். நான் இங்கே ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பலவீனத்தையும் உங்கள் குறையும் எல்லாருக்கும் தெரிய வரும்போது அங்க உங்களுக்கு விடுதலை இருக்கு. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எல்லா வார்த்தையும் எல்லாரோட பேசுமான்லாம் தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பலகையை கொண்டு வாண்டாங்க. இப்ப வேர்டு எங்க இருக்கு தெரியுமா? உள்ள இருக்கு. அந்த வேர்டை அவன் என்ன பண்றான் தெரியுமா? எழுதுறான். இப்படி எழுதிட்டு இப்படி பார்க்கறான். இருதயத்தில் இருக்கிறது பலகையில் எழுதியாச்சு. கை எழுதுது. இருதயத்தில் இருக்கிறத கை எழுதுது. கண்ணு பார்க்குது. இப்ப அவனுக்கு ஒரு ஆசை, எனக்கு இதை வாசிக்கணும், எனக்கு இதை படிக்கணும், எனக்கு இதை படிக்கணும். அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே வேளை வரும், உன் நாவின் கட்டு அவிழ்க்கப்படும். அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேச ஆரம்பித்தானாம். அவன் ஸ்தோத்தரித்து, அவன் தேவன் ஒருத்தங்களை அமைதியாக்கிட்டு திரும்ப பேச வைக்கும் போது அவங்க பேச துவங்குறதே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திட்டு தான் பேசுவாங்க. ஆமென். உண்மையிலேயே தேவன் காத்திருக்க வைக்கும் காலம் ரொம்ப. நீங்க நாளைக்கு கர்த்தர் உங்களை பேச வைக்கும் போது எங்க பேசினாலும் நீங்க கர்த்தரை பிரைஸ் பண்ணாம உங்களால பேச முடியாது. அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். உடனே எல்லாருக்கும் என்ன உண்டாயிட்டு தெரியுமா? பயம் உண்டாயிட்டு. இந்த வர்த்தமானங்கள் அந்த யூதேயாவின் மலை நாடெங்கும் சொல்லிக் கொள்ளப்பட்டது.